வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சந்தேகத்திற்கிடமான வகையில் கைகளில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்க வரும் நபர்களிடம் ஆதார் போன்ற அடையாள அட்டைகளை கேட்டு பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படும் குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களை காக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குழந்தைகளை பயன்படுத்தி பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். கைகளில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. சந்தேகத்திற்கிடமான வகையில் கைகளில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்க வரும் நபர்களிடம் ஆதார் போன்ற அடையாள அட்டைகளை கேளுங்கள். அசைவற்ற நிலையில் குழந்தை இருந்தாலோ, கடத்தப்பட்ட குழந்தை போல் தெரிந்தாலோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடமோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் அந்த குழந்தைகளை உரிய பெற்றோர்களிடம் சேர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். இல்லையென்றால் 1098 என்னும் குழந்தை மீட்புக்கான எண்ணில் தகவல் அளியுங்கள். இது தொடர்பாக தானும் சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவரின் இடத்தை அபகரித்துக் கொண்டு மிரட்டல் விடும் திமுக முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுசி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவருக்கு சொந்தமான இடம் அம்பலத்த மடையார் வீதியில் உள்ளது. இதில் திமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான SP சிவகுமார் நகைக்கடை நடத்தி வருகிறார். இதனிடையே பிரான்ஸ் நாட்டில் உள்ள தனது குடும்பத்தினருடன் செல்ல விரும்பிய முதியவர் அந்த இடத்தை விற்க முயன்றபோது கடையை காலி பண்ணாமல் முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதியவர் தரப்பில் பலமுறை காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் சோசியலிஸ்ட் யூனிட் சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். SP சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 5 பெண்களிடம் ரூபாய் 3.54 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கதிர்காமத்தை சேர்ந்த பெண் தனது தோழி ஒருவர் பரிந்துரையின் பேரில் OAG என்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 1,84,400 ரூபாய் முதலீடு செய்தார். அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் கதிர்காமத்தை சேர்ந்த மற்றொரு பெண் OAG ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,08,200 ரூபாய், குருசுகுப்பத்தை சேர்ந்த பெண் 43,600 ரூபாய், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த பெண் 18,000 என 4 பெண்கள் மோசடி கும்பலிடம் 3,54,200 ரூபாய் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 2 வருடங்களாக நள்ளிரவில் வாழைத்தார்களை திருடி பகலில் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வந்த பெயிண்டரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வாழைத்தார்கள் அவ்வப்போது திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா, உதவி சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி, ஏட்டு துரைக்கண்ணன் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை அருகே மொபட்டில் வாழைத்தார்களுடன் வந்த நபரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் கொடாத்தூர், மணவெளி, புதுநகர், கிருஷ்ணமூர்த்தி மகன் வெங்கடேசன் என்பதும் பெயிண்டர் வேலை செய்து வருவதும் கடந்த 2 ஆண்டுகளாக வாரத்திற்கு 2 முறை மாலையில் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள விவசாய நிலங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள வாழைத்தார்களை நோட்டமிட்டு பின் அன்றிரவு மொபட்டில் சென்று வாழைத்தார்களை அறுத்து புதுச்சேரி நேரு வீதி மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று விற்று வருவதும் தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேசனை கைது செய்தனர். மேலும் அவர் திருடி வந்த 4 வாழைத்தார்கள், மொபட் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். பின் வெங்கடேசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் வாழைத்தார் திருட்டில் வெங்கடேசனுக்கு உதவிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஏம்பலம் கிராமத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வடிவம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சந்திரமௌலீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், இளநீர் உள்ளிட்ட
பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பகல் 12 மணி அளவில் லிங்கம் முழுவதும் வெள்ளை சாதம், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் மூலம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. பின்னர் அன்னபிஷேக காட்சியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலயத்தில் அமைந்துள்ள முத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மடுகரை, நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர் உள்ளிட்ட ஆலயங்களிலும் அன்னபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. காங்கிரஸ் கூறும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி கவர்னரிடம் மாஜி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடிதம் கொடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். இந்நிலையில் ஏனாம் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேற்று முன்தினம் கவர்னரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் ஏனாம் மக்களுக்கு மழை நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கோரியிருந்தனர். இதற்கு பதிலடியாக மல்லாடி கிருஷ்ணராவ் கவர்னரிடம் கடிதம் அளித்துள்ளார். அதில் சுகாதாரத்துறையில் கண்டறியப்பட்ட சில பிரச்சினைகள் குறித்து என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். எனது வாழ்வில் பல பதவிகளை வகித்துள்ளேன். கடமையை வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக செய்துள்ளேன். பதவிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதில்லை. எனவே டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியிலிருந்து என்னை நீக்கி என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் காவலரை டிஸ்மிஸ் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி ஜீவா நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு புதுச்சேரியில் காவல்துறையில் சேர்ந்து காரைக்காலில் பணிபுரிந்து வந்தார். இவர் காரைக்காலுக்கு சுற்றுலா வரும் காதல் ஜோடிகளிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார் எழுந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு கடற்கரைக்கு காதலனுடன் வந்த பெண்ணிடம் பணம் பறித்ததோடு அவருக்கு அடிக்கடி போன் செய்து தொல்லை கொடுத்ததாக புகார் உள்ளது. 2018இல் காதல் ஜோடியிடம் மொபைல் போனை பறித்துக் கொண்டது தொடர்பாக அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடந்தது. அப்பொழுது ராஜ்குமார் சட்டம் ஒழுங்கு பிரிவிலிருந்து கடலோர காவல்படைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பரில் காரைக்கால் கடற்கரைக்கு காதலனுடன் வந்த பெண்ணின் துப்பட்டாவை பிடித்து ராஜ்குமார் சிலிமிஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய சீனியர் எஸ்பி மணிஷ் உத்தரவின் பேரில் காவலர் ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் ராஜ்குமார் மீதான புகார்களை விசாரித்த டிஜிபி ஷாலினி சிங் காதல் ஜோடிகளிடம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்த ராஜ்குமாரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அன்னபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மண்டல வருமான வரி ஓய்வூதிய சங்கம் புதுச்சேரியில் நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வருமான வரி ஓய்வூதிய சங்கத்தின் கிளை தமிழகத்தில் மதுரை, கோவை, சேலம், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மண்டலங்கள் உள்ளது. தற்பொழுது 6வது மண்டலமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களை இணைத்து கடலூர் மண்டல வருமான வரி ஓய்வூதியர் சங்க துவக்க விழா நேற்று புதுச்சேரியில் நடந்தது. நிகழ்ச்சிக்கு சங்க செயலாளர் கணேசன் வரவேற்றார். மண்டல தலைவர் மணிமாறன், சென்னை வருமான வரி அதிகாரிகள் சங்க தலைவர் கண்ணன், ஓய்வூதியர் சங்க தலைவர் கணேஷ் பாபு, ஓய்வூதிய தேசிய ஒருங்கிணைப்பு குழு நடராஜன், ஓய்வூதியர் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சங்கத்தை தொடங்கி வைத்து பேசினர்.
ஓய்வூதியர் தேசிய ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மின்துறையை கண்டித்து ஐடிஐ முன்னாள் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறைக்கு ஆட்கள் எடுப்பதாக பொது அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்பட்டு பின்னர் தேர்வுகள் முடிந்து முடிவுகள் வெளிவரும் முன்னரே திடீரென தகுதி அடிப்படையில் இல்லாமல் பிராந்திய அடிப்படையில் பணியாட்களை தேர்வு செய்ய உள்ளதாக புதுச்சேரி மின்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை கண்டித்து முன்னர் அறிவித்தபடியே பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் காரைக்கால் ஐடிஐ முன்னாள் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் தேர்வானதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புதுச்சேரி மின்துறை திடீரென மறு அறிவிப்பு வெளியிட்டு பிராந்திய அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்வது கண்டனத்துக்குரியது எனவும் புதுச்சேரி மின்துறை உடனடியாக மறு அறிவிப்பை திரும்ப பெற்று முன்னர் அறிவித்தது போல தகுதி அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். தன்வந்திரி நகர் சீனியர் கிரேடு சப் இன்ஸ்பெக்டர் விநாயகமூர்த்தி மற்றும் போலீசார் நேற்று கோரிமேடு எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக மொபட்டில் வந்த 2 வாலிபர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது பின்னால் அமர்ந்திருந்த நபர் கீழே இறங்கி தப்பி ஓடினார். இதையடுத்து மொபட்டில் இருந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த வசந்தகுமார் மகன் வேலன் என்பதும் அவர் ஓட்டி வந்த மொபட் திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து வேலனை கைது செய்து போலீசார் அவர் ஓட்டி வந்த மொபட் உட்பட 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய அவரின் கூட்டாளியான கடலூர் திருப்பாதி புலியூரை சேர்ந்த ஆகாஷ் என்பவரை தேடி வருகின்றனர். உரிமமின்றி வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 10,000 அபராதமாக விதிக்கப்படும் என்று புதுவை போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுவை போக்குவரத்து ஆணை சிவகுமார் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையின் பல பகுதிகளில் உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் தனியார் சேவை வாகனங்களை சிலர் வாடகைக்கு விடுவதாக தகவல் வந்துள்ளது. இது மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு முரணானது. வாடகை வாகன அமைப்பை பற்றி தெரியாத நபர்களும் ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களும் வாகனங்களை இயக்கும்போது விபத்து நேரிட்டால் காப்பீட்டு தொகை, அரசின் இலவச மருத்துவ சேவை பெற முடியாது. இருசக்கர வாகனங்கள் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடுவது மோட்டார் வாகன சட்டப்படி குற்றம். எனவே இருசக்கர வாகனங்களை உரிமம் பெற்ற பின்னரே இயக்க வேண்டும். மீறுவோர்களின் வாகனம் தடை செய்யப்பட்டு மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 192 படி அபராதமாக ரூபாய் 10,000 வசூலிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ரவுடி தாடி அய்யனார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் அரசங்குளம் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி அய்யனார் என்கிற ராஜதுரை. இவர் மீது 4 கொலை வழக்குகள், 4 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் இவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்தூங்கன் அதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதையடுத்து அவரை புதன்கிழமை கைது செய்த போலீசார் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆரியபாளையம் அரசின் வடிசாராய ஆலை உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு 53 ஊழியர்கள் நேரடி நியமனம் செய்யப்பட்டு பணி நிரந்தரம் பெற்றனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 53 ஊழியர்களையும் எந்த முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தனர். இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் இன்று 4வது நாளாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும்
பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் மக்கள் சந்திக்கும் சிக்கல்களை சரி செய்து தர மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் வீட்டுக்கு வீடு சென்று படிவங்களை வழங்கி வருகிறார்கள். ஆனால் படிவங்களை பூர்த்தி செய்யும் விவரங்களை வாக்காளர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து கூறாமல் படிவங்களை மட்டும் கொடுத்துவிட்டு செல்வதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா தெரிவித்துள்ளார். படிவங்களை பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் எப்படி பூர்த்தி செய்வது என்று குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும், கிராமங்களில் உள்ள வாக்காளர்கள் படிவங்களை பூர்த்தி செய்வதில் சிக்கல்களை சந்திப்பதாகவும், கால அவகாசம் குறைவாக உள்ளதால் ஒரு வாக்காளர் கூட வாக்குரிமையை இழக்காமல் இருப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பார் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு தனியாக ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்பட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி விரைந்து வந்து கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வரவழைத்தார். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரு வாரத்தில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.